ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வளவோ நன்மையை கொடுக்கிறது. இது ஆசீர்வாதமா இருக்கிறது, எச்சரிப்புகளோடு கூடியது, தேற்றுகிறது என்று நம்பி காத்திருக்கிறோம். பேசும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? கடந்த இரவு நிம்மதியாக தூங்குனீங்களா? என்னங்க இன்றைக்கு என்ன கிழமைங்க? நினைவிருக்கா? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே அநேகருக்கு உபவாச ஜெபங்கள். எங்களுக்கோ கல்வரி சர்ச்ல நிச்சயமாக உபவாச ஜெபங்கள் நடக்க வேண்டும் என்று, அந்த ஜெபத்தின் வல்லமையும் அந்த ஜெபத்தின் மூலம் உண்டாகும் நன்மைகளையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு உறவு கொண்டிருப்பது, ஆலயத்திலே எல்லாரோடும் சேர்ந்து ஜெபிப்பது எவ்வளோ அவசியங்க. முக்கியமாக தேவ ஊழியர்களாக எங்களுக்கு ஜெபம் ரொம்பவும் அவசியம். எங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்க வேண்டும், உங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கணுங்க. தேவன் ஒப்பு கொடுத்த ஆத்மாக்களுக்காக இரவும் பகலும் பிரயாசப்படுகிற தேவ ஊழியர்கள் இன்றைக்கு அவ்வளவா காணப்படாம இருந்தாலும், பவுலை போன்ற ஊழியர்களை இன்றைக்கு பார்ப்பது அரிதாக இருக்கலாம். ஆனா இப்போதும் தேவனுடைய அன்பின் நிமித்தம் ஆத்மாக்களை நேசிக்கிற, ஆவிக்குரிய விதத்தில் அவர்களை பக்குவத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவ ஊழியர்கள் இந்த கடைசி காலத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க உங்களுக்கு இருந்தா நீங்க எவ்வளவோ பாக்கியவான்கள். பவுலுடைய இருதய வாஞ்சை நம்ம பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் சிறு பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகளே. பவுல் ஆத்துமாக்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக, அவர் பெற்ற பிள்ளைகளாக பாவித்து இப்படி பேசுகிறார். யோவான் கூட முதிர் வயதான பிறகு அந்த பெரியவர்களை கூட அவர், என் சிறு பிள்ளைகளே, இது கடைசி காலம், சின்ன பிள்ளைகளே என்று அழைப்பதுண்டு. நாம எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம பெற்றோருக்கு நம்ம பிள்ளைங்க தானங்க. நாம பனைமரத்தை போல வளர்ந்தாலும் நம்ம அப்பா அம்மா நம்மை வாடா போடான்னு தான் சொல்லுவாங்கல்லங்க. அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. அவங்க என் பிள்ளைங்க என்று நம்மை குறித்து பெருமைப்படுவாங்க. சில முறை வேதனை கூட படுவாங்க. நாம தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை அதிசயப்பட செய்கிறோமா, துக்கப்படுத்துகிறோமா? நம்மால நம் ஆண்டவருக்கு கனம் உண்டாகுதா, அவமானம் வருகிறதா? நாங்க குறிப்பிட்ட சபைக்கு போகிறோம், குறிப்பிட்ட பாஸ்டர் எங்க பாஸ்டர்னு சொல்லிக் கொள்கிறவங்க, உங்க நடத்தை நிமித்தம் உங்க சபைக்கு, உங்க தேவ ஊழியருக்கு கௌரவத்தை கொண்டு வருகிறீங்களா அல்லது வெட்கத்தை, அவமானத்தை கொண்டு வருகிறீங்களா? நம்ம யாருடைய பாராட்டையும் பெற வாழ வேண்டியது இல்லைங்க. பாஸ்டர்களுடைய புகழ்ச்சிக்காக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நாம உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தா தேவனுடைய நாமத்துக்கும் மகிமை வரும். நம்மை பெற்றவங்களுக்கும், நம்ம போகிற சபைக்கு கூட நம் மூலமாக நல்ல பேரு உண்டாகும். அதற்குதான் நம்முடைய நடத்தை ரொம்ப முக்கியங்க. பவுல் கலாத்தியர் சபைக்கு சொல்லுகிறார், என்னுடைய சிறு பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நீங்கள் உங்களுக்குள் கிறிஸ்துவின் சாயல் உருவாகும் அளவும். மனம் திரும்பிட்டேன்னு சொல்றீங்க, நல்லது தாங்க. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த அடுத்த நொடியில நாம ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்ம கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு, பரிசுத்தமாவதற்கு நம் வாழ்க்கை முழுவதும் போதுமோ போதாதோ?
முன்னோர்களின் பாரம்பரியமான வீணான நடத்தையிலிருந்து நமக்கு வருஷ கணக்காக இருக்கிற பழக்கங்களிலிருந்து கழுவப்பட வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். அதுக்குதான் வசனம் என்னும் தண்ணீர் முழுக்க அவசியம். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினில புடமிடப்படுவது அவசியம். ஆவியிலே ஜெபிப்பது, வசனத்தை வாசித்து தியானித்து அதை பின்பற்றுவது நம்மை கிறிஸ்துவனுடைய சாயலுக்கொப்பாக உருவாக்கும். ஒரு சின்ன குழந்தை தனக்குத்தான் எப்படி குளிக்க முடியாதோ, புதிதாக ரட்சிக்கப்பட்டவங்க அவர்களுக்காக அவர்களே சுத்திகரிப்பை செய்து கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் மேய்ப்பர், அவர்கள் ஆவிக்குரிய தகப்பன் அல்லது அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினவங்க, அவங்கள ஆண்டவரிடத்தில் நடத்தின விசுவாசிகள் அவர்களை குறித்து அக்கறையோடு இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள் உருவாகணும். நீங்க பரிபூர்ணராகணும், பரிசுத்தராக வேண்டும். அதற்காக நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் என்கிறார் பவுல். மறுபடியும் படுகிறேன் என்கிறார். அப்படின்னா இது 2வது முறை. ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒரு தாய் ஒரு முறை தான் கர்ப்பவேதனை படுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் உண்மையான ஊழியக்காரங்க தங்களுடைய சபையை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்க அனுதினமும் பிரசவ வேதனை பட வேண்டியது இருக்குங்க. எஸ், என் அனுபவமும் அதுதான். பிரசவ வேதனை என்றால் அவங்களுக்காக துக்கப்படுவது, வேதனைப்படுவது, அவங்க பாரங்களை தேவ சமூகத்தில் வைப்பது, கண்ணீரோடு ஜெபிப்பது, பாரத்தோடு ஜெபிப்பது, அவங்க தவறையும் அவங்க அவமானம் அவங்க வெட்கத்தையும் என்னுடையது என்பது போல சுமந்து அதிலிருந்து விடுதலையாகும்படிக்கு அவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிப்பது போராட்டம் தாங்க ஜெபத்திலே. உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கொரிந்தி சபையோடு சொல்கிறார், உங்களுக்கு அநேக போதகர்கள் இருக்கலாம். பாருங்க, ஒருமுறை கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 4வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும், உண்மையா 10,000 பேர் பாஸ்டர்ஸ் எங்க இருப்பாங்கன்னு நினைப்பேன். ஆனா இப்ப சோசியல் மீடியா வந்த பிறகு 10,000 என்னங்க, ஆயிரக்கணக்கில் உபாத்தியர்கள் தேவனுடைய வசனத்தை அறிவிக்கிறவர்கள் மற்றும் போதிக்கிறவர்கள், வசனத்தை விவரிக்கிறவங்க, அறிவிக்கிறவங்க. சோசியல் மீடியாலையும் டிவிஸ்லயும் ஒருவருக்கு பின்னொருவர் பல வழிகளில், பல விதங்களில், பல கோணங்களில் தேவனுடைய வசனத்தை விவரிக்கிறவங்களை நம்ம பார்க்கிறோம். நல்லது, நல்ல போதனை கேளுங்க. எது நல்ல போதனையோ இல்லையோ தெரிந்து கொள்ள நீங்க முதல்ல வேதத்தை வாசிங்க. பெரேயா சங்கத்தை போல பரிசுத்த வேதங்களை ஆராய்ந்து பவுல் சொல்கிறது அதுல இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கிற வரைக்கும் அவங்க நம்பவில்லையாங்க. ஆகவே இன்றைக்கு எல்லாவித போதனைக்கும், கலப்படமான போதனைகளுக்கும் அப்படிப்படி சிதறி போகாம கேட்ட போதனை கர்த்தருடைய வசனத்துக்குள்ள இருக்கிறதா என்று கவனிங்க. முதல்ல நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா நீங்க கேட்கும் போதே இது வசனத்துக்கு கேட்டது அல்ல, ஆம் இது தேவனுடைய ஏவுதலால வந்த வார்த்தைகள் என்று நீங்க பகுத்தறியும் ஞானத்தை கொண்டவங்களாங்க இருப்பீங்க. ஆவிக்குரிய பக்குவத்திலே இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க பாருங்க, தங்கம் எது போலி எதுன்னு தெரியாதது போல மதிப்பை அறியாத குழந்தை சாக்லேட்டுக்காக கழுத்தில் இருக்கிற தங்க சங்கிலியை கொடுக்க பின்வாங்காதது போல இன்றைக்கு புதிய விசுவாசிகள், புதிதாக பிறந்தவங்க, குழந்தைகளை போன்றவங்க மோசம் போகிறாங்க. கள்ள போதகர்கள் அநேகரை ஏமாற்றுகிறாங்க. பி கேர்ஃபுல். உங்களுக்கு போதகர்கள் அநேகர் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லை. தகப்பன் ஒரு தகப்பன் தான் இருப்பாருங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் தான். தகப்பன்மார் அநேகர் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். இன்றைக்கு சபையில இருக்கிற விசுவாசிகள் மற்ற சபைகளிலிருந்து வந்தவர்களாக அநேகர் காணப்படுறாங்க. தேவனுடைய ஊழியங்கள் இல்லாத இடத்துக்கு சென்று சுவிசேஷத்தை கேட்டிராத ஜனங்கள் நடுவில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவித்து அவர்களை சபையாக உண்டாக்கி அவர்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை இருக்கிற ஊழியர்கள் அவ்வளவாக இன்றைக்கு காணப்படலங்க. ஒரு நபர் கிறிஸ்துவின் இடத்துல வர வேண்டும் என்றால் யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செய்யணும். யாரோ ஒருத்தங்க நமக்கு
ஆண்டவரை குறித்து சொல்லுகிறவங்க இருப்பாங்க, நமக்காக ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க, நம்மை ஆலயத்துக்கு நடத்தினவங்க இருப்பாங்க, நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவங்க இருப்பாங்க, நம்மை போஷிக்கிறவங்க இருப்பாங்க. எத்தனையோ பேர் விசுவாசிகள் நம்ம வாழ்க்கையில வந்து போகலாம். எத்தனையோ தேவ ஊழியர்கள், போதகர்கள் மூலமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படலாம். ஆனா உங்களை பெற்ற, உங்களுக்காக பிரசவ வேதனைப்பட்ட, உங்க ஆத்மாவுக்காக ஜெபித்த, உங்களை பின்தொடர்ந்து வந்த, உங்களை குறித்து பொறுப்புள்ளவரா இருக்கிற ஒரு நபர், உங்களை போஷிக்கிற நபர் அவசியங்க. பாருங்க, உங்களுக்கு எப்பொழுதும் நீங்க எந்த சபையில் இருக்கிறீங்களோ அதிலே இருக்க சொல்லி சொல்லுவேன். உங்க பாஸ்டர் ஐயா உங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாரோ, நீங்கள் ஆண்டவராக இயேசுவை அறிவதற்கு முன்பு உங்களை ஆண்டவருக்காக சம்பாதித்த தேவ ஊழியர்களை மறந்து விடாதீங்க. அவர்களுடைய அந்த சபையை நீங்க விட்டு விடாதீங்க. அந்த சபை சின்னதா இருக்கணும், சரியா இல்லைன்னு குறை சொல்லாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல நிலைத்து கனி கொடுங்க. போதகர்கள் அநேகர் இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு தகப்பன்மார் அநேகர் இருக்க மாட்டாங்க. ஆகவே பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றேன். ஆகவே என்னங்க, சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்தேன், நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகளானீங்க, என்னுடைய பிரயாசத்திற்கு பலனானீர்கள். ஆகவே நீங்கள் என்னை போல நடந்து கொள்ளுங்கள். என்னை போல நடவுங்கள்னா அவரை போல இருக்க சொல்லி அல்ல. பவுல் எப்பவும் சொல்லுவார், நான் கிறிஸ்துவை போல நடக்கிறது போல நீங்கள் என்னை போல் நடந்து கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நான் கிறிஸ்துவுக்கு பின்னாக நடக்கிறேன், நீங்களும் எனக்கு பின்னே நடவுங்கள். அப்படின்னா நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீங்க. ஒருவேளை உங்க பாஸ்டருக்குள்ள கிறிஸ்துவின் குணங்கள் இல்லாவிட்டா, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியர்களாக தேவ சித்தம் செய்கிறவங்களா இல்லாவிட்டா அவங்கள பின்பற்றுங்கன்னு சொல்லல. Please don't be mistaken. உங்களுடைய ஊழியக்காரங்க தேவனுடைய வசனத்தின்படி நடக்காவிட்டா you don't need to follow them. தேவனை நோக்கி பாருங்க, தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருங்க, வசனத்துக்கேற்றபடி வாழுங்க. முழங்கால் போட்டு ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. பாருங்க, நம்முடைய பெற்றோர் அவங்க வாலிபர்களா இருந்தபோது திருமணமானது, பின்பு நம்மளை பெற்றெடுத்தாங்க. உங்களில் அநேகர் எத்தனையோ வருஷங்களாக வசனத்தை கேட்கிறவங்களா இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவரிடத்துக்கு நடத்தினவங்க இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்க ஆண்டவரோடு அட்டாச் ஆகிட்டீங்க. ஆண்டவரை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் உங்க எஜமானாக இருக்கிறாரு. இப்ப நீங்க ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அது தேவனுடைய முறைமை. நீங்க கூட ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம வாழ்க்கை முழுசும் தூக்கிக் கொள்வோமா? நம்ம பிள்ளைகள் பெரியவங்களாகும் போது அவங்க பிள்ளைங்க, அதுக்கடுத்த பிள்ளைங்க, அநேகராக ஒரு பெரிய குடும்பமாக மாறுகிறோம். அதுபோல தேவனுடைய ராஜ்யம் விரிவாக வேண்டும் என்று, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை வேண்டும். நீங்க ஆண்டவரை அறிந்தவர்களா இருந்தா, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தா, கிறிஸ்துவின் சாயல்ல நீங்க வளர்ந்து கொண்டிருந்தா, இயேசு ஆண்டவருடைய மனசென்ன, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று சொன்னார். ஆகவே அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வருஷ கணக்கில் கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்நேரத்துக்கு பூரணம் அடைந்தவங்களா இருக்கணும்னு, நீங்களும் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோடு கூட தேவனை பின்பற்றி கொண்டு தேசத்துக்கு, உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. பவுல் ஏதோ வசனம் சொன்னேன், ஞானஸ்நானம் கொடுத்தேன், இவ்வளவு பெரிய சபையாக இருக்கிறாங்க என்று நினைக்காமல் அவர்கள் மீது அக்கறையோட இருந்தார். ஒரு தகப்பனை போல அரவணைத்து, தாயை போல அரவணைத்து, தகப்பனை போல எச்சரித்து, ஒரு குருவை போல நடத்தி, ஒரு போதகனாக போதித்து, ஒரு சிட்சிக்கிறவராக சிட்சித்து, ஒவ்வொருவரையும் பரிபூர்ணராக செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையுள்ள தேவ ஊழியன். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பரிபூர்ணராக்க வேண்டும் என்கிற ஆசையுடைய தேவ ஊழியர்களை எழுப்பும்படி நாமும் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க கிறிஸ்துவனுடைய சாயலுக்குள் வர வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுக்குள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் போதிக்கிற போதனை சரியானதென்று நம்ப முடியுங்க.
உங்களை கிறிஸ்துவை போல மாற்ற முடியாமல் வருஷ கணக்கில் போதித்தாலும் அந்த போதனையினால பிரயோஜனம் இல்ல, அந்த நடத்துதலால பிரயோஜனம் இல்ல. என்னை நோக்கி பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும் என்று சொன்ன அன்றைய யோவான் ஸ்நானனை போல உங்களை ஆண்டவர் பக்கம் நடத்தி நீங்கள் ஆண்டவரை பின்பற்றும்படியாக செய்வது, உங்களோடு கூட ஆண்டவரை பின்பற்றுவதே எங்களுடைய கடமை. ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாகவும் கர்ப்ப வேதனைப்பட கற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவனுடைய சாயலில் நம்ம வாழ்வோம், மற்றவர்களையும் அப்படி உருவாக்குவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, வருஷ கணக்கில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சந்திங்கப்பா. இன்னும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, பரிசுத்தமும் ஜெப வாழ்க்கையும் எங்களுக்குள் வரவில்லையே. சத்துருக்களை நேசிக்கிற, எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிற உன்னதமான அன்பு எங்களுக்குள்ள இல்லையேப்பா. ஐயா, எங்களை கிறிஸ்துவ போல மாற்றுங்க. என்னுடைய சத்துருக்களை மன்னிக்கிற மனசை எனக்கு கொடுங்க. அநியாயத்தை சகிக்கிற மனதை எங்களுக்கு கொடுங்க. நீர் எவ்வளவு உயர்த்தினாலும் அகங்காரத்தினாலே அல்ல, தாழ்மையுள்ள மனதை கொண்டு உடைந்து நொறுங்கிய இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜெபிக்கவும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக, பாரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினா 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா பதிலை கொடுப்பாரு. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்து விடாதீங்க. அநேகர் இந்த தேவ செய்திகளை கேட்டு பயன்படும்படிக்கு நீங்களும் உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சபையில் உபவாச கூட்டம் இருக்கு. சென்னையில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்க. மற்றவங்க உங்க சபைகளுக்கு போங்க அல்லது எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.